மாப்பிள கறியே வாங்கிட்டு வந்துறீங்களா? மணியாச்சு வேற, சமயக்காரரும் வந்துட்டாப்ல. சரி மாமா, அந்த வாங்கிட்டு வந்துரும். இந்த பள்ளம் தான் ஒன்னும் தூங்கிட்டு இருக்கேன், அந்த அவனை மட்டும் ஊசி போட்டு கூட்டு வரேன். மாப்பிள அவனை குண்டிலே மிதிங்க. இன்னும் எழுந்திருக்காம என்ன அவனுக்கு தூக்கம்? இந்த கூட்டு வரேன் மாமா, கூட்டு வரேன். ஏய் மச்சி, எந்திரா, கறி வாங்க போகணும்டா. உங்க பெரிய பையன் கத்துக்கிட்டு இருக்காரா? இப்படித்தான் சும்மா நைய நைன்னு பாப்பல. சரி வா போவோம். வாங்கி கொடுத்தாதான் சமைக்கிறதுக்கெல்லாம் ரெடி பண்ணுவாங்க. வா வா. பெரியப்பா காலை வணக்கம். மாப்பிள இந்தாங்க, இதுல 8000 இருக்கு. 10 கிலோ வாங்கிக்கங்க. கிலோ 800 ரூபா தான் நினைக்கிறேன். அதுக்குள்ளதான் இருக்கும். நீங்க போய் வாங்கிட்டு வாங்க. சரி மாமா, வாங்கிட்டு வந்துரும். மாப்பிள கடை ஞாபகம் இருக்குல்ல, நேத்து சொன்னது? தெரியும் மாமா, தெரியும். பெரியப்பு எத்தனை வாட்டியா சொல்லுவா? உள்ளூருக்காரங்க எங்களுக்கு தெரியாதா கடை? என்னமோ வெளியூருக்காரங்க அட்ரஸ் சொல்ற மாதிரி லந்து கொடுத்துக்கிட்டு இருக்கா. அதுக்கு இல்லடாமேனே, அங்கதான் விலையும் கம்மி, கறியும் நல்லா இருக்கும். தம்பி, உங்க பெரியப்பு சொல்ற கடையிலேயே போய் வாங்கிட்டு வாங்கப்பா. வேமா மணி வேற ஆயிட்டு இருக்கு. யாருப்பா அது? சமயக்காரா? வாங்க, நேத்து டீ கேட்ட சுடுதண்ணியை போட்டு ஊத்தியலே. சாப்பாடு மட்டும் ஒழுங்கா இல்லாம இருக்கட்டும், தூங்கி போட்டு சங்கிலே மிதிக்கிறேன். அண்ணே, நமக்கு ஒரு 10 கிலோ கறி போடுங்கண்ணே. நல்லா கறியா பார்த்து போட்டுருங்கண்ணே. தம்பி இருப்பா, அந்த போட்டு தரேன். ஹலோ பாய், ஒரு 30 கிலோ ஆட்டு கொட்டை வேணும் பாய். என்ன ஆட்டு கொட்டை பாய்? ஒரே கொட்டை 30 கிலோ வேணும் பாய். என்னண்ணே டென்ஷனா பேசிக்கிட்டு இருக்கியா? எவனே இதுல தம்பி டெய்லி போன டார்ச்சர் பண்றாங்க. ஆட்டு கொட்டை 30 கிலோல கேட்கிறேன் தம்பி. எந்த ஆடு தம்பி 30 கிலோல கொட்டை வச்சிருக்கு? A few minutes later. தம்பி இதப்பா போட்டாச்சுப்பா. எவ்வளோண்ணே மொத்தம்? தம்பி 6000 ரூபாப்பா மொத்தம். கிலோ 600 ரூபா. சரிண்ணே, இந்தாங்க. சரி மாப்பிள்ள, போமா. நீ போய் வண்டி எடு மாப்பிள்ள, தாரேன். எடப்பா தம்பி, எட வேணும். அதான் கேட்டேனே, நீங்க ஒண்ணும் சொல்ல மாட்டீங்களே. என்னதுப்பா? 30 கிலோ ஆட்டு கொட்டா பாய். நீதான் சரியான ஆம்பளை. மாப்பிள்ள அந்த 2000 கொடு. இப்ப இருந்து கறி கிலோ 800 ரூபா. உங்க பெரியப்ப கண்டுபிடிச்சாருன்னா போச்சுரா. யாராவே பெரியப்ப காசுலாம் டெய்லி கிடைக்குமா? அந்த மாதிரி விசேஷத்துல போட்டாத்தான் உண்டு. இந்த சாம்பார் நான் மாத்துக்கிறேன். பெரியப்பா இந்தாங்க கறி, நல்லா சமைச்சு சாப்பிடுங்க. எவ்வளவு மாப்பிள வந்துச்சு கறி? 850 ரூபா சொன்னார் மாமா கிலோ. அப்புறம் பேசி சொல்லி 800 ரூபாய்னு போடுச்சு, வாங்கிட்டு வந்துட்டோம் மாமா. சரி மாப்பிள. A few moments later. மச்சான் இந்தாங்க, இதுனா சமயக்காரர் எழுதி கொடுத்துருக்காரு, வாங்கிட்டு வர சொல்லி. ஆமா, இவர்கிட்ட கொடுங்க. இவர் MBBS படிச்சிருக்காரு. இவருக்கு ஆனாவனாவே தெரியாது. டேய் பிச்சு புடிச்சு, என்ன மரியாதை நான் பேசிக்கிட்டு இருக்கேன். டேய் போடா, போய் ட்ரம்ல போய் தண்ணிய பிடிச்சு வை. சரிப்பா, நீ போப்பா, நான் வாங்கி கொடுத்து விடுறேன். அண்ணே சொல்லுங்கண்ணே. ஐயா பாண்டி, எங்கயா இருக்க? இந்த இலை வாங்கிட்டு வந்துகிட்டு இருக்கேனே, சொல்லுங்கண்ணே. அது ஒண்ணும் இல்லையா, ஆளு அதிகமா வரும் போல. மட்டன் தான் 10 கிலோ எடுத்தது பத்தாது போல. நீ ஒரு 5 கிலோ மட்டும் வாங்கிட்டு வந்துறியா? சரிண்ணே, நான் வாங்கிட்டு வந்துடுறேன் வரும்போது. பாண்டி கடை தெரியும்ல, நான் சொன்ன கடை? தெரியும், வாங்கிட்டு வந்துடுறேன். சரிப்பா. நான் சமயக்காரனே, எல்லாம் ரெடி ஆனோன்னா இந்த டிஃபன் பாக்ஸ்ல மட்டனை மட்டும் கட்டி வச்சிரு, வந்து வாங்கிக்கிறேன். தம்பி, உங்க பெரியப்பா யாருக்கும் கொடுக்க கூடாதுன்னு சொல்லிருக்காருப்பா. என்ன ஓவரா பேசிக்கிட்டு இருக்க? பெரியப்புன்னு ஒரே தயாரித்து புரியமத்துக்க. இந்த கடைக்கு போயிட்டு வந்து வச்சுக்கிறேன். தம்பி, அப்படியே நமக்கு ஒரு பாட்டில் வாங்கிட்டு வந்துருங்க. ஒழுங்கா சொன்ன மாதிரி கட்டி வைக்கிற, இல்ல அண்டால தூக்கி முக்கி புரியமத்துக்க. A few moments later. அண்ணே இம்மாப்பா பாண்டி, வாங்கியாச்சா? வாங்கியாச்சுனே. இலை 500 ரூபாய்க்கு வாங்கியிருக்கு. கறி 3000 ரூபா, 5 கிலோ. 1 கிலோ 600 ரூபா. என்னப்பா சொல்லுற? கிலோ 600 தானா? ஏனே என்னாச்சுனே? யோ பெரியப்பு, சமயக்காரங்க உப்புன்னு சொல்லி சீனி எல்லி கொட்டிக்கிட்டு இருக்காரியா? என்னன்னு பாருங்க, குழம்பு ஃபுல்லா இனிக்க போகுது. அண்ணே இல்லனே, உப்பு தான் கொட்டிக்கு இருக்கேன். காலையில மட்டன் வாங்கிட்டு வர சொல்லி இவங்க 2 பேரை தான்ப்பா அனுப்புனேன். கிலோ 800ன்னு சொல்லி 2000 ஆட்டைய போட்டாங்கப்பா. அண்ணே வேற கடையில எங்கயாவது மாத்தி வாங்கினாலும் வாங்கிருப்பாங்கண்ணே. அட, நீ வாங்கின கடைக்கு தான்ப்பா அனுப்பி விட்டேன். நான் என்ன பொய்யா சொல்றேன்? மாப்பிள்ளலாம் அந்த மாதிரி பண்ண மாட்டாப்லண்ணே. மாப்பிள்ள நல்ல பையன்தான். இந்த டவுசர் போட்டு திரியுறானே ஒருத்தன், தம்பி மையனு. அவன் தான் பெரிய பண்காசை எப்படிடா அடிக்கலான்னு ஐடியா போட்டுக்கிட்டு திரியுறான். சரி விடுங்கண்ணே, சின்ன பையன் ஏமாத்தாலும் ஏமாத்திருப்பாங்கண்ணே. ஐயோ பாண்டி, உனக்கு புரியல. நீ போய் அதை கொடுத்துட்டு வா, நான் சொல்றேன். காலையில எவ்வளவுக்கு அரிசி வாங்கின? 20 கிலோ வாங்கினேன், 1200 ரூபாய்க்கு. கிலோ 60 ரூபா. அதுல ஒரு 5 கிலோ மட்டும் அவனை கூப்பிட்டு வாங்கிட்டு வர சொல்லு. நீ வாங்கின கடைக்கே அனுப்பிவிடு. மைனா இங்க வாடா. இந்த 5 கிலோ அரிசி மட்டும் வாங்கிட்டு வா மைனே. பொண்ணு அரிசி, அந்த முக்கு திருமணம்னு இருக்குல்ல மளிகை கடை, இங்க வாங்கிட்டு வந்துரு. A few minutes later. தாஸ்தப்பா. மிச்ச காசுங்கடா. மிச்சமா? மிச்சம் உங்க ஒப்ப தாத்துட்டு உட்காந்துருக்கு, போய் வாங்கிக்க. அண்ணே இவன் வேண்டாம்னு, இவன் நம்ம வீட்டுக்கு வேண்டவே வேண்டாம்.
டே பேராண்டி உங்க அம்மாச்சி வந்துருச்சா? அது வந்து அரை மணி நேரம் ஆச்சு. நீ எங்கேயா போயிட்டு வர அவ்வளவு நேரம்? இடுப்பு வேற வெயிட்டா இருக்கு. கோட்டர் பாட்டில எதுவும் உள்ள ஏத்திட்டியா? அதெல்லாம் ஒண்ணுமில்லடா பேராண்டி. இரு இந்த கிளவிய விளக்கமா தூக்கிட்டு வர சொல்றேன். மாப்பிள இரு இந்த சமயக்காரரை பார்த்துட்டு வரேன். மத்தன் எடுத்து வைக்க சொன்னா என்ன பண்றான் தெரியல. இரு பார்த்துட்டு வரேன். என்னையா திருட்டு மொழி முழிக்கிறா? உன் மொழியே சரியில்லையே. தம்பி சிக்கனு கருகி போச்சு தம்பி, என்ன பண்றதுன்னு தெரியல. யோ என்னையா சொல்றா? தம்பி யார்ட்டையும் சொல்லிடாதீங்க தம்பி. நீ ஆட்டம் போடும் போதே நினைச்சியா இந்த மாதிரி ஊழலை பார்த்து விட்டுவானு? ஆமா மட்டன் எடுத்து வைக்க சொன்ன, எடுத்து வச்சியா? அதெல்லாம் எடுத்து வச்சுட்டேன் தம்பி. இப்ப என்ன தம்பி பண்றது? தேமா எடுத்த காலி ஒன்னியா பூரா தண்ணி அடிக்க போயிட்டாங்க. வந்தாங்கன்னா தூக்கி போட்டு பத்தாடிடுவாங்க பார்த்துக்க. தம்பி அண்டா சட்டியை மட்டும் பத்திரமா எடுத்து வச்சிருக்கீங்களா தம்பி? போயிட்டு காலையில வா பாப்போம். அண்டா ஃபுல்லா குண்டான ஆக போகுது.